ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 6.1 இருக்க ப்ரூவ் தட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. ஃபஸ்ட்டு நம்ம சப்டிவிஷன் 1 எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், பாருங்கள் எப்படின்னு. நான் கிவன் எடுத்து எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 மைனஸ் நமக்கு tan தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும். tan தீட்டா ஈக்குவல் டு sin தீட்டா பை cos தீட்டா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணால் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஹோல் டிவைடட் பை டேனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் cot, அதனால் cot தீட்டாவுக்கு cos பை சைனுன்னு வரும். tan தீட்டாவுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் cot தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு 1 பை cot தீட்டா. அப்போ tan தீட்டாவுக்கு sin தீட்டா பை cos தீட்டானா cot தீட்டாவுக்கு cos தீட்டா பை sin தீட்டா. அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இப்போ cot ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே cot ஸ்கொயர் தீட்டாவுக்கு cos ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ இங்கே மேலேயும் கீழேயும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. இங்கே எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணுறோம். ஹோல் டிவைடட் பை இங்கே எல்சிஎம் எடுத்தால் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா. இங்கே டிவைடு இருந்துச்சுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா இன்டூ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா sin ஸ்கொயர் தீட்டா மேலே போயிடும். cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இதை கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா மேலேயும் கீழேயும் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது எழுதுனா sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். நமக்கு sin பை cos என்னன்னு தெரியும். ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு RHSன்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ கிவன் அப்படியே எடுத்து எழுதிட்டு therefore hence proved. அவ்வளோதான் அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் வாங்க. cos தீட்டா பை 1 ப்ளஸ் sin தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு cos தீட்டா பை 1 ப்ளஸ் sin தீட்டா. இப்போ கீழே 1 ப்ளஸ் sin தீட்டான்னு இருக்குது. அதனால் மேலேயும் கீழேயும் 1 மைனஸ் sin தீட்டாவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அதை கான்ஜுகேட் பண்ணுறது. cos தீட்டா பை 1 plus sin theta into 1 minus sin theta by 1 minus sin theta equal to இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்கள். cos theta into 1 minus sin theta by இங்கே a plus b a minus b ஃபார்முலாவில் இருக்குது. a plus b into a minus bக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அதை இங்கே அப்ளை பண்ணால் a 1ஆக எடுத்துக்கிறோம், sin தீட்டா bயாக எடுத்துக்கிறோம். அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டானா cos ஸ்கொயர் தீட்டா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ cos ஸ்கொயர் தீட்டா தான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இந்த 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக cos ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ மேலே cos தீட்டா இருக்குது, கீழே cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அதனால cos தீட்டாவையும் cos ஸ்கொயர் தீட்டாவையும் கேன்சல் பண்ணால்
இங்கே இருக்க ஸ்கொயர் போய் 1 மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு மட்டும் வரும். இப்போ இதை இந்த மாதிரி பிரித்து எழுதுனா 1 பை காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு வரும். ஈக்குவல் டு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். 1 பை காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இங்கே 1 பை காஸ் டீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 பை காஸ் டீட்டானா சீக்கன் டீட்டா. அப்புறம் சைன் டீட்டா பை காஸ் டீட்டானா டேன் டீட்டா. இதை இங்கே அப்ளை பண்ணால் சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டான்னு சொல்லி வருது ஈக்குவல் டு RHS. அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிவன் எடுத்து எழுதிக்கிறோம். காஸ் டீட்டா பை 1 plus sin theta equal to secant theta minus tan theta. Therefore, hence proved. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.